ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சைக்காலஜி இன் தமிழ். நான் டாக்டர் ஜிதேந்திரா. இன்றைக்கு வீடியோவில் ஒரு முக்கியமான டாபிக் பற்றி பேச போகிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்திலேயே யார் சொல்கிற பேச்சையும் நம்ம அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை அப்படியே நம்பிட்டு வாழ்ந்துடக்கூடாது அப்படின்றதும், வாழ்க்கையில் முக்கியமான முடிவுகளை நீங்கள் யோசித்து ஆராய்ஞ்சு உங்கள் வாழ்க்கைக்கு சரி அப்படின்னு தோணுனா மட்டுமே எடுக்கணும். மற்றவங்க யார் சொல்கிறாங்க அப்படின்றதுக்காகவும், அவங்க மேலே உங்களுக்கு எவ்வளோ அக்கறை இருந்தாலும் சரி, எவ்வளோ முக்கியத்துவம் இருந்தாலும் சரி, அவங்க சொல்கிறது ஏன் நீங்கள் முழுமையாக கேட்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. இது சொன்ன உடனே நான் குடும்பத்தை பிரிக்கிற மாதிரியோ இல்லை இந்த உலகத்தை டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சோ இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லலைங்க. நம்ம வாழ்க்கையில் இருக்க நிதர்சனமான பிரச்சனைகளில் ஒரு முக்கியமான காரணியாக எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்ஃபார்மிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒற்று வாழ்வது. இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, மற்றவங்களை பார்த்து வாழறது. இதுக்கு ஒரு முக்கியமான காரணியாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நம்ம மேலே இருக்கிற நம்பிக்கை அப்படின்றது எப்பயுமே கம்மியாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, நம்ம ஒரே ஒரு சாம்பிள். இந்த உலகத்தில் இருக்க நிறைய பேர் எது செய்கிறாங்களோ அது ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னா, இது வரைக்கும் அமல்படுத்தியே பார்க்காத என்னோட சிந்தனை சரியாக இருக்குமா, இல்லை இவ்வளோ பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்க வாழ்க்கை முறை சரியாக இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி வரும். இந்த கேள்விக்குறி பிறக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் ஒரு ஆட்டோ மோட்லேயே வாழ்வோங்க. அதாவது எல்லாரும் என்ன செய்கிறாங்களோ அதை பார்த்துட்டு அப்படியே செஞ்சுட்டு வாழ்ந்துடலாம். ஸ்கூலுக்கு போகிறாங்க, காலேஜுக்கு போகிறாங்க, வேலைக்கு போகிறாங்க, அப்புறம் திருமணம் செஞ்சுக்கிறாங்க, அப்புறம் குழந்தை பெற்றுக்கிறாங்க, அப்புறம் அவங்க ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க, காலேஜுக்கு அனுப்புகிறாங்க, அதுக்கப்புறமா அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இதே தான் ஒரு ரொட்டீன் லைஃபாக இருக்குது. இதை எல்லாருமே செய்யலாமான்னு கேட்டால் எல்லாருமே செய்யலாங்க. ஆனால் அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையா அப்படின்றத நீங்கள் சிந்திக்கணும் அப்படின்றது அவசியம். இதில் சிந்திக்கிறதுனால என்ன பாசிட்டிவ் இருக்குது, சிந்திக்காமல் வாழறதுல என்ன பாசிட்டிவ் இருக்குது, அதே மாதிரி ரெண்டுத்துலேயும் என்ன நெகட்டிவ் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறேன். முதல்ல சிந்திச்சு வாழறதுல இருக்க பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் நிறைய ப்ராமிசஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்கங்க. ஆனால் அதெல்லாம் நிஜ வாழ்க்கையில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஆனாலும் அதை நம்பி நம்ம நிறைய இடத்துல ஏமாந்துருவோம். ஸோ அதை ஆராய்ந்து வாழாமல் இருந்தால் அந்த பிரச்சனைக்குள்ளெல்லாம் நம்ம போய் மாட்டிக்கிறதுக்கு நிறைய காரணிகள் இருக்குது. ஸோ ஓரளவுக்கு நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை அமைச்சிக்கிறதுக்கு நம்ம சிந்திச்சு முடிவு எடுக்கிறது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் இருக்கிற நெகட்டிவ் என்ன தெரியுங்களா, நிறைய நேரங்களில் நீங்கள் தனிமையிலேயே ஃபீல் பண்ணுவீங்க. யாருமே உங்களை சுற்றி இருக்க மாட்டாங்க. எல்லாரும் உங்களை முட்டாள் மாதிரியாக தான் பார்ப்பாங்க. உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை வந்தால் கூட நாங்களாம் சொல்கிறது கேட்டால் நடந்து, நீ உன் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குன்னா அதுக்கு உன்னுடைய பிரச்சனைகள் தான் காரணம், உன்னோட மனசு தான் காரணம் அப்படின்னு கிளைம் பண்ணுவாங்க. சரி, மற்றவங்க வாழற மாதிரியே இப்போ வாழ்ந்துட்டு போயிடலாங்களே அப்படின்னா, கண்டிப்பாக அதுக்கும் நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குங்க. அதில் ரொம்ப முக்கியமான முதல் பாசிட்டிவ் என்ன அப்படின்னா, இந்த உலகம் உங்களை கம்ஃபர்ட் பண்ணுறதுக்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்கும் எப்பயுமே உங்கள் கூட இருக்க மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் எடுக்கிற முடிவுகள் சில நேரங்களில் தவறாக போனாலும் கூட ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிறதுக்கு, அதாவது இந்த மாதிரி செஞ்சு இந்த பிரச்சனையிலேருந்து வெளில வரலாம் அப்படின்ற ரெஃபரன்ஸுக்காவது உங்களுக்கு சுற்றி இருக்கவங்க யாராவது இருப்பாங்க, சொல்லிக் கொடுக்கறதுக்காவது யாராவது இருப்பாங்க. இதில் நெகட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய நேரங்களில் இந்த உலகம் அப்படின்றது ஒரு பிம்பம்ங்க. இதில் இந்த விஷயங்கள்லாம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இந்த விஷயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறதும் நிறைய நேரங்களில் முழு உண்மை கிடையாது. ஸோ நிறைய பிரச்சனையில் நீங்கள் தெரியாமையே போய் மாட்டிப்பீங்க. அதுதான் முக்கியமான முதல் பிரச்சனை. இன்னொன்று, நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறதுக்கு இருப்பாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா. ஆனால் முக்கியமாக ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, ஒரு லெவலுக்கு மேலே யாருமே உங்கள் கூட இருக்க மாட்டாங்க. கடைசியாக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தான் பார்த்துக்கிட்டாகணும். இந்த நிலைமை வரும்போது, அதாவது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தான் பார்த்துக்கணுன்னு வரும்பொழுதும் உங்களால் இப்போ யோசிக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு யோசிச்சு பழக்கம் இல்லை. உங்களுக்கு என்ன வேணுன்றது உங்களுக்கும் தெரியாது. மற்றவங்க என்ன செய்கிறாங்களோ அதை பார்த்து செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தோம். இன்றைக்கி மற்றவங்களுக்கே அதுக்கு பதில் இல்லை அப்படின்னும் போது உங்களுக்கும் பதில் இருக்காது. இதனால தான் நிறைய பேர் மிட் லைஃப் கிரைசிஸ் அப்படின்ட்டு ஒரு பிரச்சனையில் போய் மாட்டிக்கிறாங்க. நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு 35-40 வயசில் இந்த மிட் லைஃப் கிரைசிஸ் அப்படின்ற ஒரு விஷயம் ஆரம்பிக்கும். அதாவது இது வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையே போலியா, நம்ம வாழ்ந்த வாழ்க்கையில் எதுவுமே நம்ம நினச்ச மாதிரி செய்யலைல்ல, அட்லீஸ்ட் இதுக்கப்புறமாவது என் வாழ்க்கையை மாற்றிடணும் அப்படின்னு நினச்சி சில நேரங்களில் அவங்க எடுக்கிற அந்த இடத்துலேருந்து எடுக்கிற முடிவுகள்னால அவங்களோட வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் மோசமாக தான் போகுது. இது ஒரு நிதர்சனமான உண்மை. இது நீங்கள் உலகத்தில் சுற்றி பார்த்தீங்க அப்படின்னாலே இப்படி நடக்குது அப்படின்றத நீங்களே தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ நான் இப்படி வாழ வேண்டாம், நான் யோசித்து எனக்கு இதெல்லாம் தேவையா, அதாவது இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதாவது கல்யாணம்ன்றதோ இல்லை குழந்தை அப்படிங்கிறதோ இல்லை இந்த வாழ்க்கையை நெறி அப்படிங்கிறதோ, இதுதான் எனக்கு வேணுமா அப்படின்றத நான் எப்படி முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னீங்கன்னா, அதுக்கு ரொம்ப சிம்பிளாக ஒரு 3 ஸ்டெப்பு சொல்கிறேங்க. முதல் ஸ்டெப்புங்க, எந்த விஷயமே வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அது திருமணமாக இருக்கலாம், இல்லை குழந்தைகளாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம், அது எல்லாத்துக்கும் பெஸ்ட் கேஸ் சினாரியோ ஒஸ்ட் கேஸ் சினாரியோன்ற 2 விஷயம் இருக்குங்க. அதாவது எல்லாமே நல்லா நடந்ததுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், எதுவுமே நல்லா நடக்கலைன்னா உங்களுக்கு என்ன நடக்கும். நம்ம நிறைய நேரங்களில் எல்லாமே நல்லா நடந்தால் என்ன கிடைக்குமோ அது எனக்கு வேணும், அதுக்காக நான் இதுக்கு ஓகே சொல்கிறேன் அப்படின்றதுல நிறைய பேர் இருப்போம். ஆனால் உங்கள் முடிவு நீங்கள் எப்படி எடுக்கணும் அப்படின்னா, எதுவுமே நடக்கலை, எல்லாமே ஆப்போசிட்டாக நடந்ததுன்னா அந்த சிச்சுவேஷனை உங்களால் ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கணும். அந்த 2வது கேள்விக்கு உங்களுக்கு ஓகேனா மட்டும்தான் அந்த விஷயத்துக்குள்ளே ஃபுல் ஃப்ளெட்ஜாக இறங்கணும். இல்லாட்டா இன்னும் கொஞ்சம் சிந்திக்கிறதுல தவறே கிடையாது. 2வது விஷயம்,
இதில் எனக்கு இந்தந்த விஷயம்லாம் கிடைக்க போகுதுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த விஷயத்துக்கு நான் எந்தெந்த விஷயத்தெல்லாம் இழக்க போகிறேன் அப்படின்றத யோசிக்கணும். வாழ்க்கையில் முக்கியமான விஷயம் எதை புரிஞ்சுக்கணும்னா, நீங்கள் எந்த விஷயத்தை பெறணுன்னாலும் ஏதாவது ஒரு விஷயத்தை இழந்து தீரணும். நிறைய நேரத்தில் அந்த டீலிங் கண்ணுக்கு முன்னாடி தெரியாது, ஆனால் கொஞ்சம் உட்காந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும். திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுடைய டைம்லேயும் உங்களுடைய வாழ்க்கையிலையும் உங்களுடைய பணத்துலேயும் உங்களுடைய நேரத்துலையும் எல்லாத்துலேருந்தும் 50% உங்கள் பார்ட்னருக்கு நீங்கள் கொடுக்கணும். அது என்ன அவ்வளோ தப்பான விஷயங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம். ஆனால் நிறைய பேரால் அந்த அளவுக்கு செல்ஃப்லெஸ்ஸாக யோசிக்க முடியாது. நிறைய திருமணங்களில் எனக்கு என்னுடைய பார்ட்னரோடைய 100% டைம் தேவை, ஆனால் இதுலேருந்து 10% டைம் கூட கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மனநிலையோட நம்ம நிறைய பேர் இருப்போம். அது தவறா சரியான்னு கேட்டிங்கன்னா தவறு சரின்றதுலாம் கிடையாது, நம்ம யாருன்றதை அது காமிக்குது, அவ்வளோதான். இது நான் உங்களுக்கு கொடுத்த ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இதே மாதிரி நீங்கள் திருமணமோ இல்லை வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமோ அந்த விஷயத்தை ஏற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அதுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய விலை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அந்த விலையை கொடுக்க நீங்கள் தயாரா அப்படின்றது யோசிக்கணும். மூன்றாவது விஷயம், இது இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம். அது ரொம்ப சிம்பிளாக என்னென்னா, இதுக்கு நான் இப்போ ரெடியா அப்படின்ற கேள்வியை உங்களுக்கு கேட்டுக்கணும். நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தேவைப்படுங்க, ஆனால் அது அப்போவே தேவைப்படுதுன்னா அப்போவே நீங்கள் கொடுக்க வேண்டிய விலை உங்களால் கொடுக்க முடியுமா? அது நேரமாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், நிம்மதியாக இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம். அதை உங்களால் அன்னிலேருந்து கொடுக்க முடியுமா அப்படின்றத யோசிக்கணும். சில நேரங்களில் சில முடிவுகளை தள்ளி போடுறதுல தவறே கிடையாது. ஆனால் உங்களை சுற்றி இருக்க உலகம் எப்பயுமே என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போனால் வராது, பொழுது போனால் கிடைக்காது அப்படின்னு தான் சொல்லும். அது சில நேரங்களில் உண்மையாக கூட இருக்கலாங்க. ஆனால் நீங்கள் ப்ரிப்பேர் ஆகாமல் சில முடிவுகளை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா நாளைக்கு அந்த முடிவுகள்லேருந்து பிரச்சனை வந்ததுன்னா அதுக்கு நீங்கள் பொறுப்பு ஏற்றுக்க மாட்டீங்க. உங்கள் மனசு அதுக்கு உங்களை பொறுப்பு ஏற்றுக்க விடாது. அப்போ உங்கள் மனசு காரணம் கண்டுபிடிக்க முயற்சி செய்யும். அந்த மாதிரி இடத்துல மாட்டிக்கிட்டீங்கன்னா அந்த பிரச்சனையிலேருந்து உங்களால் வெளில வர முடியாது. எப்பயுமே எந்த பிரச்சனையை உங்களால் மனசார ஏற்றுக்கிட்டு அதுக்கு நான் பதில் கண்டுபிடிக்கிறேன்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்களுக்கு மட்டும்தான் உங்களால் பதில் கண்டுபிடிக்க முடியும். ஸோ நீங்கள் ஒரு விஷயத்துக்கு கம்ப்ளீட்டாக ரெடி ஆகாமல் அந்த விஷயத்துக்குள்ளே இறங்காதீங்க. சரி, இப்படி யோசிச்சா என்னைக்காவது ஒன்று நம்ம கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகிடுவோமா, எல்லாத்துலையும் 100% நம்ம கிளாரிட்டி வந்துருமான்னு கேட்டிங்கன்னா அது வராதுங்க. ஆனால் மனசுக்குள்ளே என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு ஒரு சிந்தனை வரும், எனக்கு போதும்னு தோணுது, இந்த அளவுக்கு சிந்திச்சது போதும்னு தோணுது, எனக்கு இது செய்யலான்னு தோணுது அப்படின்ற உள்ளிருந்து ஒரு வாய்ஸ் கேட்கும். நீங்கள் உங்களையே கன்வின்ஸ் பண்ணிப்பீங்க. அன்னைக்கு நீங்கள் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அது ஓகேங்க. ஆனால் இவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறது கரெக்டாக இருக்கும், இவங்க கூடவே வந்துடுவாங்க, என்னைக்காவது ஒரு பிரச்சனைனா இவங்க கையில் கேட்கலாம், ஏதாவது ஒரு பிரச்சனைனா நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு இவங்களாம் வருவாங்க அப்படின்ற எந்த நம்பிக்கையை வச்சுக்கிட்டு எந்த ஒரு முடிவுமே எடுக்காதீங்க. என்றைக்குமே உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் தனியாள் தான், உங்களை சுற்றி யாரும் இருக்க போகிறதில்ல. திட்டுறதுக்கு வேணால் 10 பேர் வருவாங்க, உதவுறதுக்கு யாரும் வரமாட்டாங்க அப்படின்ற அந்த நிதர்சனத்தை மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய முடிவுகளுக்கு நீங்கள் மட்டுமே பொறுப்பு அப்படின்றதுனால உங்களுடைய முடிவை நீங்கள் மட்டுமே எடுக்கலாம் அப்படின்ற ஒரு ரியலைசேஷனுக்கு நீங்கள் வந்துடுவீங்க. அந்த ரியலைசேஷன் தான் இம்பார்ட்டன்ட். சைக்காலஜி இன் தமிழ் இந்த மாதத்தின் கான்ட்ரிபியூட்டர்ஸ் இவர்கள் தான். இவர்களுக்கு நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சைக்காலஜி இன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹேவ் அ கிரேட் டைம்.